அவர் போறதுக்கு தயாராகிட்டாரு. அதை மறைக்கிறதுக்காக பேசுறாரு. ஏன்னா அவருடைய வழக்கு விரைவில் வர இருக்கின்றது. அந்த வழக்குல நிச்சயமா அவருக்கு தண்டனை கிடைப்பது உறுதி. ஏன்னா அவர் குடும்பத்து மேலேயே நிறைய சொத்து வாங்கி வச்சிருக்காரு. நான் முதலமைச்சர் இருந்தது எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அவர் முந்திக் கொள்கிறார், அவ்வளவுதான். என் மீது ஏதாவது பழியை சுமத்தி அவர் தப்பிக்க பார்க்கிறார். அது தப்பிக்கவே முடியாது. என் மீது ஏற்கனவே RS பாரதி வழக்கு தொடர்ந்தார்ல, என்னாச்சு? நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றம் சொல்லி இதை வழக்கு விசாரிக்க சொன்னாங்க. உயர்நீதிமன்றத்தில் நான் வழக்கு வாபஸ் வாங்கன்னு சொன்னார். வழக்கு நடத்துறேன்னு சொன்னேன். வழக்கு நான் நடத்துவேன்னு சொன்னேன். அப்ப நீதியரசர் சொன்னார், வழக்கு போட்டவரே வழக்கு வாபஸ் பண்ண சொன்ன, ஏன் நீங்க மாட்டேங்க? இல்ல, நான் நடத்துறேன், நான் நிரபராதி நிரூபிக்கிறேன், நிரூபிச்சு காட்டினேன். உச்ச நீதிமன்றம் வரை போய் நிரூபிச்சு காட்டினேன். இவர்கள் ஒருத்தரா சொல்லுங்க பார்க்கலாம். கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு அமைச்சருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை அறிவிக்கப்பட்டு விட்டது. இன்னும் பல அமைச்சர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன் வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள், சட்டமன்றத்தில் முன் வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள் பல பேருக்கு காத்துக் கொண்டிருக்கின்றது. அதோட பிடிஎம் ஓபிஎஸ் சொல்றாரு, அம்மாவுக்கு 2 கோடி கடன் கொடுத்தாங்க. என்னையா வெக்கக்கேடான விஷயம் இல்ல. இவருதான் விசுவாசி, அம்மாவுக்கு மிகப்பெரிய விசுவாசிங்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு மோசமான வார்த்தை. உன்னை எங்கிருந்து எங்க கொண்டாந்து அமர வச்சாங்க? நாங்கெல்லாம் ஆரம்பத்திலிருந்து இருக்கிறோம். இவரெல்லாம் இடையில வந்தவர். ஓபிஎஸ் எல்லாம் இடையில வந்தவருங்க. நான் 89 எம்எல்ஏ, 91 80, 91 எம்எல்ஏ, 98 MP, 2001 இவர் எம்எல்ஏவே ஆகிறாரு. அது வரைக்கும் என் பதவி கிடையாது, சேர்மனா மட்டும்தான் இருந்தார். ஆக அதிகமா ஓட்டிட்டது நான் தான். அதோட ஒரே சொல்லுங்க, 2 கோடி ரூபாய் அம்மாவுக்கு கடன் கொடுத்துன்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தை. நல்லா சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, கோடி நாயக்கனூர்ல அம்மா 89 போட்டி அடிக்கின்ற பொழுது அம்மாவை எதிர்த்து வெந்நீராடை நிர்மலா அவர்கள் போட்டிட்டாங்க. அம்மாவை எதிர்த்து போட்டிட்டாங்க. அவருக்கு சீஃப் ஏஜெண்டா இருந்தவர் தான் இந்த ஓபிஎஸ். இவர் தான் அம்மாவுக்கு விசுவாசம் தான். சிந்திச்சு பாருங்க. நாங்களும் அப்படி இல்லை. 1985 சேலம் மாவட்டத்தில் அப்பொழுது மாவட்ட செயலர் இருந்தார், கண்ணன் அவர்கள் மாவட்ட செயலர் இருந்தார். அப்பொழுது அம்மாவுக்காக பேரவை ஆரம்பிச்சார். அப்பெல்லாம் நாங்கள் பேரவை ஆரம்பிச்சோம். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அம்மாவுக்கு விசுவாசமாக இருக்கிறோம். அதனாலதான் எனக்கு 89 எனக்கு சீட்டு கொடுத்து என்னை வெற்றி பெற செஞ்சாங்க. சேவல் நான் வெற்றி பெற்றேன். சொல்லு, நான் பகிரங்கமா சொல்றேன். சொல்லு. அப்படி இருந்தா திமுக விடுவானுங்களா? சொல்லு பார்க்கலாம். திமுக பிடிஎம் அப்படித்தான் சொல்லுவாங்க. வேற வழியே கிடையாது. இவரு ஜெயிலுக்கு போறது உறுதியாயிட்டுது. மற்றவங்க எல்லாம் குறை சொல்லிட்டு இருக்க. சொல்லையா, என்ன ரகசியம் சொல்லையா? உனக்கு தான் தெரியுது, சொல்லு, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் அதாவது சொல்லுவாங்க கிராமத்துல, எறும்பு ஏறாப்பழம் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி கேட்கறவன் இருந்தா எறும்பு ஏறாப்பழம் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதெல்லாம் பத்திரிகை ஊடகம் உங்களுக்கு தெரியாதா? அது மட்டும் இல்ல, பல வழக்குகள் அவர் இருக்காரு. பல வழக்குகள் அவர் சந்திச்சுட்டு இருக்காரு. அவர் விரைவில் பல வழக்குகள், ஒரு வழக்கு இல்ல, பல வழக்குகள் அவர் போறது நிச்சயம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஓபிஎஸ் இல்ல எவராலையும் அளிக்க முடியாது. நாங்கள்லாம் இந்த இயக்கத்தில் 1974 இருந்து இன்று வரை பரவலாமல் இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். சுமார் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்துக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். என்னை போல் இங்கே இருக்கின்றவர்கள் அத்தனை பேருமே கட்சிக்காக உழைக்கின்றவர்கள், கட்சியை நேசிக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் என் கட்சியை உடைக்க முடியல. இன்றைக்கு திமுகவோட எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எதிரியாக இருக்கின்ற பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தீய சக்தி திமுக என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த கட்சியோடு இவர் துரோகி ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி சேர்ந்து கொண்டு எங்களை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு பொய்யான செய்தியை சொல்லி மக்களுக்கு ஏமாற்ற பார்க்கிறார். ஒருபோதும் நடக்காது. உண்மைதான் இப்பொழுது வெல்லும், தர்மம்தான் வெல்லும்,
நீதிதான் வெல்லும். எங்களை வெளியேற்றதுக்கு நாங்க என்ன தப்பு செஞ்சோம், என்ன குற்றத்தை எங்க மேல சொல்ல முடியும்? நீ போய் சொல்றீங்க, இதெல்லாம் நீதிமன்றத்தில் சொல்லியாச்சு. நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டிய கருத்தெல்லாம் அப்ப சொல்ல முடியாது. ஏற்கனவே நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது, தேர்தல் ஆணையத்தில் சொல்லப்பட்டது, அவள் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அதை படிச்சு பாருங்க.